கருத்தரங்கத்தின் தொடர் நிகழ்வாக வளம் தரும் வாஸ்து தலைப்பில் பேச வருவதற்கு வாஸ்து பாலச்சந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஓம் நமோ நாராயணி நமோஸ்துதே. மேடையிலும் சபையிலும் அமர்ந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கு வாஸ்து பாலச்சந்திரனின் பணிவான வணக்கங்கள். தமிழ் சிந்தனை பேரவை மற்றும் யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை நடத்தக்கூடிய 3வது குரு பெயர்ச்சி யாக விழாவில் என்னை அழைத்து பேச வாய்ப்பளித்த திரு ராகுவாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பொழுது குரு பெயர்ச்சி நடந்திருக்கக்கூடிய அமைப்பில் வாஸ்துவில் உள்ள அமைப்புகளை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாஸ்துவும் ஜோதிடமும் வேறு வேறா அப்படின்னா வேறு வேறு கண்டிப்பா கிடையாதுங்க. ஆனா செயலாக்கங்கள் வேறு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருவருடைய ஜனன காலத்திலேயே அவருடைய முதல் மூச்சுக்காற்று விழுந்த பகுதி லக்னமாக வரக்கூடிய காரணகர்த்தாக்களாக இருந்த அவருடைய தாய் தகப்பனுடைய வாசஸ்தலம் எதுவாக இருந்ததோ அந்த லக்னகர்த்தா, அந்த லக்னத்திற்கு 4ஆம் பாவகம் அவருடைய அந்த லக்னத்திற்கு காரணகர்த்தாக்களாக இருந்த தாய் தகப்பனுடைய இருப்பிடத்தினுடைய அமைப்பிலேயே அந்த 4ஆம் பாவகம் அமையும். இந்த 1-4 எப்படி அமைஞ்சதோ, அந்த சுகஸ்தானம் எந்த அளவிற்கு வலிமையாக அமைந்ததோ அதற்கு தகுந்தாற் போலதான் இவருடைய 7ஆம் பாவம் அமைந்திருக்கும். இந்த 1-4-7 எப்படி அமைஞ்சதோ இதனுடைய தொடர்ச்சியாகவே இவருடைய 10ஆம் பாவம் அமைஞ்சிருக்கும். இந்த 1-4-7-10 கேந்திர பாவகங்கள் எது மாதிரியாக அமைந்ததோ அந்த அமைப்புகளை இவர் எது மாதிரியாக அமைக்க போகிறார், அனுபவிக்க போகிறார் என்பதையே இவரோட இது 5-9 சொல்லும். அந்த 5-9 என்ற அந்த யோக பாவகங்கள் எந்த அளவுக்கு இவருக்கு தக்க வைக்க போறது அப்படின்றது இவருடைய 3-6-8-12 பாவகங்கள் சொல்லும் என்பது வாஸ்துவில் நாம இந்த பாவகங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கும். இதை பொறுத்து அவருக்கு நாம கண்டிப்பாக நமக்கு வாஸ்துனுடைய இணைச்சு பலன் சொல்ல முடியும். வாஸ்துவில் அந்த மனை அமைப்புகளில் ஒரு கிரக அமைப்புகள் இருக்கு. அதனுடைய அமைப்புல நீங்க ஒரு கட்டம் போட்டு அதனுடைய 2 முக்கோணங்களை இணைச்சு ஒரு கட்டத்தை போட்டு அதனுடைய மையப்பகுதிகளை இணைச்சு இன்னொரு கட்டத்தை போட்டீங்கன்னா 12 கட்டம் வரும். இது வடநாட்டில் நாம ராசி கட்டம் போடுற மாதிரி அமைப்பு. இதுல நம்ம கிழக்கு பார்த்ததுன்னா மத்திய பகுதியில் சூரியன் என்ற கிரகத்தினுடைய ஆளுமை இருக்கும். அங்க சூரியன் போடணும். அதுதான் 1ஆம் பாவம். அதுக்கு அடுத்தது 2ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடம் வடகிழக்கு அப்படின்ற அமைப்புல வரும். அது 2 அந்த இடத்துக்கு ஆளுமைக்குட்பட்ட இடம் என்பது சிவனுடைய ஆளுமை என்று சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது 3 என்று சொல்லக்கூடிய, அதாவது வடக்கு சார்ந்த வடகிழக்கு பகுதி 3 என்று போடுவோம். அந்த இடத்துக்கும் ஈசான்யம் என்று மட்டும் போடுவோம். அந்த இடத்துக்கு ஆளுமை சிவபகவானோடது. ஆனா இந்த வடக்கு ஈசான்யத்துக்கும் கிழக்கு ஈசான்யத்துக்கும் ஆளுமை செய்யக்கூடிய ஜோதிட கிரகம் எதுன்னு பார்த்தா குரு பகவான். அதற்கு அடுத்தபடியாக வடக்கு மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய கட்டத்தில் 4ஆம் நம்பர் வரும். அந்த இடத்துக்கு எழுத வேண்டிய கிரகம் புதன். அப்போ இது மொத்தத்துக்கு எல்லா கிரகமும் எல்லா இடத்துக்கும் ஆளுமை செய்தானா? அப்படி கிடையாது. வடக்கு மத்திய பகுதிக்கு கிரகம் ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் புதன். அதற்கு அடுத்தபடியாக வடக்கு வாயவியம் என்று சொல்லக்கூடிய பகுதியில ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் சந்திர பகவான். அந்த இடத்துக்கு 5ஆம் நம்பர்னு போடணும். அதுக்கு அடுத்தது மேற்கு வாயவியம் என்று வரக்கூடிய அந்த கட்டத்தில் 6ஆம் நம்பரு. அந்த இடத்துக்கு வரக்கூடிய கிரகம் சந்திரனும் கேதுவும். அதற்கு அடுத்தபடியாக 6 முடிஞ்சது. அப்ப 7ஆம் பாவம்னு வரக்கூடிய அந்த மேற்கு மத்திய பகுதிக்கு ஆளுமைக்குட்பட்ட இடம் அந்த கிரகம் எதுன்னு பார்த்தா சனி பகவான். அப்போ மேற்கு மத்திய பகுதிக்கு தான் சனி பகவான் ஆளுமை செய்வார். மொத்தத்துக்கு மேற்கு மேற்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா வாஸ்துவில் பலன் சொல்லும் போது இப்ப இந்த 12 கிரகங்களையும் சொல்லி முடிச்சிடுறேன். 9 கிரகங்களையும் இப்ப பாத்தீங்கன்னா மத்திய பகுதி 7ஆம் இடம்னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மேற்கு நைருதி என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் ராகு. அதற்கு அடுத்தபடியாக 9 என்று வரக்கூடிய அந்த பகுதியை, அதாவது தெற்கு நைருதின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தா செவ்வாயும் ருத்ரன் என்ற ஒரு கிரகங்களையும் அங்கு ஆளுமை செய்கிறது. செவ்வாயினுடையது. அடுத்தபடியாக தெற்கு மத்திய பகுதி என்று வரக்கூடிய
அந்த பகுதிக்கு 10ஆம் பாவம்னு வரும். அங்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தா செவ்வாய் பகவானுடையது. அப்ப தெற்கு மத்திய பகுதிக்கு தான் செவ்வாய் பகவானுக்கு நாம பலன் சொல்லணும். அதற்கு அடுத்தபடியாக தெற்கு அக்னியில ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தா சுக்கிரன் அப்படின்னு வரும். அந்த இடத்துக்கு எத்தனாம் பாவமா வருது? இப்ப 10 முடிஞ்சு 11. அதுக்கு அடுத்தது கிழக்கு அக்னின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சூரியனும் சுக்கிரனும் ஆளுமை செய்யக்கூடிய அமைப்புல வரும். இந்த இடத்துல நாம பொதுவா பார்த்திருப்போம் திசைகள் 4, திக்குகள் 8, அவ்வளவுதானே. ஆனா வாஸ்துவில பலன் சொல்றதுக்கு 16 திசைகளுக்கு திக்குகளுக்கு நாம் பலன் சொல்லணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 22 டிகிரி 22 டிகிரியா பிரிச்சு பிரிச்சு பலன் சொல்லணும். பிரிச்சு பிரிச்சு தான் வரும். பொதுவா நம் ஜோசியத்துல பேசும்போது கிழக்கு சூரியன், வடக்கு புதன் பகவானுடைய ஆளுமை, மேற்கு சனி பகவானுடைய ஆளுமை. ஆனா சரிதான். ஆனா இந்த 1 அப்படின்ற இடத்துல சூரியன், 4ன்ற இடத்துல புதன் பகவான், 7ன்ற இடத்துல சனி பகவான், 10ன்ற இடத்துல செவ்வாய் பகவான், இந்த ராஜகிரகங்களுடைய ஆளுமை இருக்கத்தான் செய்யுது. ஆனா பலன் சொல்றதுக்கு இந்த 16 திக்குகளுக்கு நாம் பலன் சொல்லணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்த போதிலும் இப்போது ஒரு சிறிய, அதாவது நம்ம ஜோதிடத்தை இன்னைக்கு இந்த மேடையில பார்த்துட்டு இருக்கக்கூடிய அல்லது சபையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இதை யூடியூப் வாயிலாக யாராவது பார்த்துட்டு இருந்ததோம்னா நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஈசான்யம் என்ற ஒரு பகுதியில தண்ணி தொட்டி வரலாம், அதே மாதிரி கிணறு வரலாம், போர் வரலாம்னு எல்லாம் சொல்றோம். ஆனா இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்குதுங்க. கையில ரேகை இருக்கிறது போல பூமியிலையும் ரேகை இருக்குதுங்க. தென்மேற்கு பகுதியில் இருந்து வடகிழக்கு வரக்கூடிய அந்த முக்கோண பகுதிக்கு ஆயுஷ் கர்ண ரேகைன்னு வடநாட்டுல பேர். அப்போ இந்த வடகிழக்கு பகுதிக்கு ஆளுமை செய்யக்கூடியது ஒரு வீட்டு, ஒரு மனையிலையோ ஒரு வீட்டிலையோ வாஸ்துபடி நாம் பலன் சொல்லணும்னா அந்த வடகிழக்கு பகுதிக்கு குருவினுடைய ஆளுமை அதிகம். அந்த வீட்டினுடைய தலைமகனுக்கும் தலைப்பகுதிகளுக்கும் நாம் பலன் சொல்லணும். அந்த இடத்துல ஒரு வாஸ்து குறை ஏற்பட்டா யாரை முதல்ல பாதிக்கும் அப்படின்னா குடும்ப தலைவனையும் குடும்ப தலைவியையும் தலைமகனையும் பாதிக்கும், தலைப்பகுதியையும் பாதிக்கும். அப்ப இந்த ஈசானியத்துல தண்ணி தொட்டி வைக்கலாங்கன்னா இங்க அங்க என்னங்க வரும் அப்படின்னா ஈசானியம் ஈசானியம்ட்டு அந்த முக்கோண பகுதிகளில் ஒரு தண்ணி தொட்டியோ ஒரு கிணறோ ஒரு போர்வெல்லோ வந்துருச்சுன்னா இது நம்மளுடைய ஆயுசையே பாதிக்கும், அந்த தலைமகனுடைய ஆயுசை பாதிக்கும் என்ற விஷயம் வாஸ்துவில் அதிகம் பேர் யாரும் பேசாத ஒரு விஷயம். அது ஒரு பகுதியில் ஒரு விஷயம், ஒரு வாஸ்து குறை ஏற்பட்டால் அதனுடைய நேர் எதிர்பாவகம் நிவர்த்தி பாகமாகவோ அல்லது அதனுடைய 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய நிவர்த்தி பாவம்னு நம்ம ஜோசியத்தில் சொன்னோம். அதே அமைப்பில் இதனுடைய எதிர்பாவமாகப்பட்ட நைருதி பகுதியும் இதனுடைய சார்ந்தே இருக்கும். ஈசான்யம் எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பை நாம் எதிர்பார்க்கிறோமோ அதே அளவிற்கு நைருதி பகுதி, அதாவது தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய அந்த கார்னர் பகுதியும் தூய்மையாகத்தான் வச்சிருக்கணும். வடகிழக்கு பகுதி அத்தனை சுப விஷய காரியங்களுக்கும் சிறப்பு என்று பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு குறை வந்தா அதனுடைய எதிர்பாவகம், இங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு பிரிச்சு வைக்கக்கூடிய பகுதி எதுன்னா நைருதி பாவமா இருக்கும். அந்த தென்மேற்கு நைருதி பகுதிக்கு பேரு 2 பேர் இருக்கு. ஒண்ணு கன்னி மூலை. அப்போ இந்த கன்னி மூலையில ஏதேனும் ஒரு துண்டிக்கப்பட்ட அமைப்போ அல்லது வாஸ்து குறையில, இப்ப இதுல சில மாற்று கருத்துக்களுடைய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பழங்கால நூல்களினுடைய வாஸ்து விதி என்ற நூல்ல தென்மேற்கு பகுதியில கழிவறை ஆகலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய அனுபவ ரீதியான சில விஷயங்களை பார்க்கும்போது தென்மேற்கு பகுதியில் ஒரு கழிவறையோ கழிவறை தொட்டியோ வந்துருச்சுன்னா அங்க ராகுவினுடைய செவ்வாயினுடைய காரகங்களையும் செவ்வாய் ராகு சேர்ந்தா என்னென்ன பலன்கள் சொல்லலாமோ அதெல்லாம் வரும். அது கூடவே 8ஆம் பாவக காரகங்கள் எதுவெல்லாம் இருக்குதோ இதெல்லாம் நடக்குமுங்க. இப்ப வடகிழக்கு பகுதி ஒரு சிறப்பை கொடுத்துருச்சு அப்படின்னா அங்க கல்யாணம் நடத்தி வைக்கும். இங்க சிவனுடைய ஆளுமைன்னு சொன்னா சிவனுடைய ருத்ர தாண்டவத்தை நீங்க தென்மேற்கு பகுதியில் பார்க்க முடியும். இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிரும், அந்த இடத்துல ஒரு குறை, இந்த மாதிரியான கழிவறை தொட்டி ஒரு கழிவறை போன்ற அமைப்புகளை கொடுத்தாலோ அல்லது அந்த கட்டிடம் அந்த தென்மேற்கு பகுதி துண்டிக்கப்பட்டாலோ மனையில் துண்டிக்கப்பட்டாலும் சரி கட்டிடத்தில் துண்டிக்கப்பட்டாலும் சரி, அப்ப கணவன் மனைவி பிரிவுக்கும் சரி. அதே போல கன்னிமூலைன்ற அர்த்தம் இன்னொரு நம்மளுடைய ஊர் பேர் என்னன்னா குபேர மூலை.
குபேர திசை வேறு குபேர மூலை வேறு, ரெண்டுக்கும் பிரிச்சு தான் சொல்லணும். இவர் என்ன குபேர திசை அப்படின்றது வேற, ரெண்டையும் ஒண்ணா சொல்லிட்டு இருக்காரு. இது சிலர் திருப்பி கேட்டுருவாங்க. என்னன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, திசை என்பது குபேர திசை என்பது வடக்கு தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா குபேர மூலை என்பது எப்படி வச்சிருக்காங்க, பணப்பெட்டி வைக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு வீட்டுல செல்வம் சேரணும்னா இந்த தென்மேற்கு பகுதி நீங்க கரெக்டா வச்சிருந்தா தான் ஆச்சு. அந்த தென்மேற்கு பகுதியில் நாம இப்ப எல்லாம் என்ன பண்றோம், அங்க கொண்டு போய் ஒரு இரும்பு பீரோவை கொண்டு வச்சிடறோம். வெயிட்டா இருக்கணும்ன்றக்காக வேண்டி தென்மேற்குல வெயிட்டா வைக்கிறது அல்ல. இந்த விஷயங்களை நாம அதிகமா, அதாவது ஒவ்வொரு பார்ட்டா விளக்கி சொன்னா எல்லாத்துக்கும் புரியும். எல்லாத்தையும் சாம்பார் மாதிரி ஒரே நேரத்துல பேசிட்டு இருந்தோம்னா எதுவுமே விளங்காம போயிடும். ஆனா எது எப்படி ஆயினும் வடகிழக்கு பகுதியில நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குருவினுடைய ஆளுமை. அப்ப குரு எல்லா சுபத்தன்மை கொடுப்பார் அப்படின்னா அதே குரு ஒரு மனுஷனை கொல்லுவாரு. குரு பகவான் அவர் எல்லா சுபத்தன்மையும் செய்வாரு அப்படின்றது கிடையாது. குருவனுடைய 7ஆம் பார்வை கெட்ட பார்வைன்னு சொல்ல போற. என்னுடைய குருநாதர் அப்படி சொல்லி தந்தார். எப்படிங்க 1, 5, 7, 9ன்னா அந்த 7ஆம் பார்வை இந்த மாதிரியான வாஸ்து குறைகள் ஏற்படக்கூடிய இடங்களில அது குரு பகவானே இந்த ஆயுஷ்கரண ரேகையில ஒரு வாஸ்து குறை ஏற்பட்டா அவங்களோட ஆயுஷை எடுத்துருமா. அப்போ இந்த ஒரு தண்ணி தொட்டியோ ஒரு போர்வெல்ல போடும்போது இந்த ரேகையில வராம பார்க்கணும். தலைவாயிலுக்கு முன்னாடி வராத அளவிற்கு இந்த அமைப்புகள் எல்லாம் கவனிச்சு செய்யறது தான் இது. ஆனா பொதுவா நம்மளுடைய ஒரு என்ஜினியரோ அல்லது மேசனெல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, ஈசானிய பகுதியில் இருந்தா சிறப்புங்க அப்படின்னு நினைச்சிடறோம். ஆனா அப்படி ஈசானியத்துல எல்லாம் வச்சா சிறப்புன்னு வராது. அந்த ஈசானிய பகுதியில் வரக்கூடிய கூடாத விஷயங்களாகப்பட்ட ஒரு படிக்கட்டு, ஒரு துவைக்கிற கல்லு, ஒரு லெட்டின் பாத்ரூம் அல்லது அந்த பகுதியை மூடி கட்டுறது, இதுவெல்லாம் இருந்தால் குரு பகவான் என்னத்தை தான் பார்த்தாலும் அந்த இடத்துல அங்க நடக்க வேண்டிய அத்தனை சுப காரியங்களையும் இல்லாமாக்கிடுவாரு. அப்ப நீங்க இந்த வடகிழக்கு பகுதியை இன்னைக்கு குரு பயிற்சியினால குரு எல்லாம் நன்மை செஞ்சிருவாரு. இன்னைக்கு 1, 5, 9 அவர் பார்த்தாலே கோடி நன்மை அப்படின்றதுக்காக வேண்டி அவங்கவுங்களுடைய லக்னத்துக்கு அவர் எங்கெங்க பார்க்கிறாருன்ற அமைப்பும், குரு பகவான் எந்த இடத்துல போய் நின்னா சிறப்பு செய்வார் அப்படின்றது எல்லாம் பார்த்துட்டா மட்டும் தெரிஞ்சுட்டு வாஸ்துபடி வீட்டை கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூரை தெய்வம் பிச்சுட்டு போடுன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. நம்மளுக்கு குரு பார்வை இருந்தாலும் திருமணம் ஆகணும்னா நாம மாமன் வீடு தேடி போகணும், சித்தப்பன் வீட்டுல பொண்ணு இருக்குன்னு போயிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி. அப்ப இன்னைக்கு குரு பெயர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அவரவர்களுடைய முயற்சியிலையும் வாஸ்துவனுடைய அமைப்புகளை பார்க்கும் பொழுது ஈசான்யம் என்று எடுத்தாலோ அல்லது நைருதி என்று எடுத்தாலோ இந்த 2 பகுதிகளும் 90 பாகைக்கு அமைக்கக்கூடிய அமைப்புல அமைஞ்சிட்டா எல்லா சிறப்புகளும் வளங்களும் கிடைக்கும் என்ற கூறி இன்று வாய்ப்பளித்த ராகுவாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.